ஹலோ கைஸ், வெல்கம் டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் சீரிஸோட டே 1. 3 மாசம் கஷ்டப்பட்டு டயட் இருந்து வச்ச 6 பேக்கை ஒரே மாசத்துல காவு கொடுத்து எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற சீரிஸே இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வரப்போ இந்த வருஷத்தோட கடைசி 3 வாரத்தில் வே ப்ரோட்டீனே இல்லாமல் 130 to 150 கிராம் ப்ரோட்டீன் வெறும் 200 நான் எப்படி எடுக்கிறேன்றது இந்த பேஜில் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு 5 முட்டையை பொட்டலமா மடிச்சு மதியத்துக்கு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 50 கிராம் ஓட்ஸில் 250 கிராம் பாலை ஊற்றி 2 வாழைப்பழத்தோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஸ்டடியால் போட்டு டைமர் ரன் பண்ணி 2 hours later. பொட்டலமா மச்ச முட்டையோட 150 கிராம் ரைஸ் கொஞ்சம் கீரையை சாப்பிட்டு தேவையான மீன் எண்ணெயும் மல்டிவிட்டமினும் போட்டால் மதிய லஞ்ச் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்து சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ப்ரீ ஒர்க் அவுட் பிளாக் காஃபியும் வாழைப்பழத்தையும் அடிச்சுட்டு நம்ம பார்ட்னர் லீவ்ன்றதுனால பொடிநடையாக நடந்து ஜிம்முக்கு போய் பார்த்தா இதில் கஷ்டப்பட்டு போராடி செஸ்ட்டுக்கு 5 வேரியேஷன், ட்ரைக்கு 3 வேரியேஷன் முடிச்சு 15 நிமிஷம் இன்க்ளைன் வாக்க முடிச்சு வீட்டுக்கு போகிற உள்ள கிரியேட்டனை குடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே மேரினேட் பண்ணிய கறி எடுத்து சைடாக அரின்னு எங்கள் அம்மா சொல்ல கடாயை வச்சு ஒரு துளி எண்ணெயை ஊற்றி சிக்கன் அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு நான் வாங்கினது 370 கிராம் சிக்கன். ஆஃப்டர் குக்கிங் ஒரு 220 to 250 கிராம் சிக்கன் நமக்கு கிடைக்கும். கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு 50 கிராம் தயிர். ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட ப்ரோட்டீன் 145. அதுக்கு நம்ம செலவு பண்ணது வெறும் 170 தான். சரி, எங்கேருந்து இந்த 10K வாக்கு வந்தது நான் யோசிச்சு பார்த்தா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.